ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவம் நிறைய பேர் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, வினோத் அவர்கள் இந்த பணப்பெட்டி எடுக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலாக நேற்று வந்து அப்டேட் வந்துச்சு. பட் ஒரு சில பேர் மட்டும் வந்துட்டு ஆர்ஆர்ஆருக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு, என்னடா இது, வினோத் வந்துட்டு அவராக எடுப்பாராம், ஆனால் பழைய தூக்கி அரோரா மேலே போடுவாங்களாம். அரோரா என்னையா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்னுமே, அதாவது அரோரா எப்படி முதல் ஃபினாலேக்கு வந்தாங்கன்னு சொல்லி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன் இருந்தாலும் சரி, அவங்களுடைய நெருங்கிய தோழியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த நிலமையில இன்னும் ஒரு சில பேர் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கொடுமை சார் இது அப்படின்ட்டு. இதில் வேற அந்த அம்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கையை தூக்குவாங்களாம். அதுக்கு சபரியை வந்து கை தூக்கு, நான் தான் வின்னர் ஆக போகிறேன்ற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு. கொடுமையை பாருங்களேன். ஒரு சீசன்லையும் வந்துட்டு எவ்வளோ டாஸ்க்கு எப்படிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் இந்த சீசனில் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி கை தூக்குறதுலேருந்து ஃபினாலில் என்ன நடக்க போகுது இதெல்லாம் வந்து இல்லை. இந்த அம்மாவுக்கு தோணுது பாருங்கள். அதுவும் 50 நாள் சும்மாவே இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஃபுல்லாக பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் பார்வதி கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது, இப்படியே வந்து போயிட்டு, அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு அங்கே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் அதை பற்றி சொல்லாமல் இருந்தால் அதுவும் பெருசாக வந்து அவங்க வந்துட்டு ஹைலைட் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி நேற்று வந்து ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. என்னோட இது அரோரா சொன்னவொன்னு வினோத் எடுத்துட்டாரான்னு. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு வினோத்தை திங்க் பண்ண வச்சது விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா அவங்க பாயிண்ட் பாயிண்டாக பேசும்போது சூப்பராக பேசுகிறீங்களாம்மா, எங்கம்மா நீங்கள் இவ்வளோ நாளா அப்படின்னு அரோராவை பாராட்டி, அதாவது முதல்ல இருந்தே பாயிண்ட் பாயிண்டாக பேசுகிறவங்கள வந்து பாராட்டு பெருசாக தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்க வந்து விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணும்போது இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா, சைலண்ட்டாக வந்து டப்புன்னு பண்ணுறாங்க பற்றியா அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான். அதில் அவங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்க, வினோத்து இப்போ நீ பணத்தை எடுத்துன்னு வச்சுக்கேன், நாளைக்கு இப்போ போயிடுவேன், திரும்ப அடுத்த வாரம் வரும், அந்த பேமெண்ட்டும் வரும், கனி அவங்க விஜய் கூட திரும்ப வந்துடுவேன், நான்லாம் எடுக்க முடியல என்ன பண்ணுறது, நான் டிக்கெட்டு இப்போ வின் பண்ணிட்டேன், இல்லைன்னா எடுத்திருப்பேன் அப்படின்லாம் பேசிப்பாங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருப்பார் மனுஷன். காலையிலும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு உண்மையிலே வந்து ஃபுல்லாக வந்து மைண்ட் அப்படியே டபுள் மைண்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது எடுத்துட்டுமான்னு அந்த ஒரு பரபரப்பு. இப்போ ஒரு பணம் இருக்குது, சுற்றி எல்லாருமே வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு இவர் விக்ரம் வந்து ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணுறாரு, சாண்ட்ரா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. இவர் கம்முன்னு இருக்காரு. இவருக்கும் தெரியும். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இடத்துல போன வாரம் சண்டே எபிசோடில் சொல்லியிருப்பாங்க, உங்கள் சிம்மாசனம் நீங்கள் கரெக்டாக தான், உங்கள் சிம்மாசனத்தை யாராலையும் வந்துட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சம்மர் க்ளூ. நேற்று வியானாவும் நைட்டில் வந்து அவங்களுடைய அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது உனக்கு வந்து ஓட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு. இவ்வளோ விஷயம். ஏன்னா இவர் பண்ண மாட்டார், இவர் தொட மாட்டார்னா விக்ரம் கிட்டே சொல்லி வச்சுருந்தார். திடீர்னு தொடர்றது எப்படின்னா, இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் வச்சுக்கிங்களேன், ஒரு பரபரப்பு ஏற்படுத்துறது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு கம்முன்னு தான் நின்றுட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு இப்படி உருட்டி வைப்பாங்க, இதில் என்ன அப்படி பணம் கட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. இது நீங்கள் அந்த கேம் பார்த்தா தெரியும். பக்கத்தில் இருக்க வந்து இதில் வச்சுருந்தா காசு நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னும் போது, சரி வச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு 10 ரூபா வைப்பாங்க, 20 ரூபா ரிட்டர்ன் வரும். திரும்ப என்ன பண்ணுவாங்க, 20 ரூபா வைப்பாங்க, 40 ரூபா ரிட்டர்ன் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தை இருக்கிற பெரிய பணத்தில் வைக்கும்போது மொத்தமாக அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறமா தான் அந்த படத்தில் அவங்க சொல்லுவாங்க அழகாக, என்னென்னா எல்லாமே ஒரே கும்பல், ஏமாந்தது நான் மட்டும்தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கே இந்த அம்மா பக்கத்தில் இருந்துக்கிட்டு எடுத்துடவா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு மனசை தூக்கிட்டார். எனக்கெல்லாம் செம்ம கோபம், ஐயோ ராமா அப்படின்ட்டு. எல்லாருமே ஜாக்கிலேருந்து அமித்லேருந்து எத்தனை பேர் வந்துட்டு கனியிலேருந்து அவ்வளோ பேர் வந்துட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இவர் இந்த மாதிரி பண்ண வேலைகள். இத்தனைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை குழுவை கொடுக்குறாரு. வியானா வந்துட்டு என்ன ஓட்டு வருதுன்ற விஷயங்களை குழுவாக கொடுக்குறாங்க. அப்படி இருந்து இவர் எடுத்தார் பார்த்தீங்க, அதுதான் ஒரு பயங்கரமாக ஆகிட்டு. ஆனால் அரோரா அதாவது அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, இவங்க மட்டும் அப்படி சிரிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.